ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் சக்தி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதை வந்து உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ. ஒரு 2 நாளாகவே வந்து ரொம்ப முடியல அப்படின்னே வந்து சொல்லிட்டு இருந்தா. ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, வீடியோ எடுக்க முடியல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருந்தா. நானும் வந்து சரி சும்மா ஒரு உடம்பு டயர்டு தான் போல், ஏன்னா நைட்டு வந்து முழிச்சு உட்காந்து மகிழினியை பார்த்துக்குறோமா, அதனால எனக்குமே டயர்டாக இருக்கும், அந்த மாதிரி டயர்டு தான் போல் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முடியல ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப முடியாமல் இருந்தா. அப்புறம் சரின்னு தான் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அங்கேயுமே வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு பாப்பா வந்து நைட்டெல்லாம் முழிச்சு பார்த்துக்குறோம்ல, மார்னிங்காவது தூங்கணும். நாங்கள் மார்னிங் வந்து வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்றதுனால மார்னிங்கும் தூங்குறது இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் டயர்ட்னஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பிளட் இன்ஜெக்ஷன் எல்லாமே வந்துட்டு போட்டாங்க. அதாவது நான் இது முன்னாடியே வீடியோ எடுக்கல, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு தான் நான் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் அவளுக்கு ஹெல்த் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதுதான் வந்து அவளுக்கு இடையில கூட ஒரு 2 டேஸ் கிட்ட அவள் வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்திருப்பா. அப்போவே வந்து இந்த வீடியோ போடணுன்னு தான் நினச்சோம் அந்த விளாகு. ஆனால் டைம் கிடைக்கல. ஏன்னா நான் பாப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். பாப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூனால தான் வந்துட்டு நான் அவளை வந்து வீடியோலேருந்தே ஸ்டாப் பண்ணிட்டேன். அது வந்து அதுக்குன்னே நான் தனியாக ஒரு விளாக் போட்டிருக்கேன். அது பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அதனால் வந்து அவளுக்கும் ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லி நான் அதவே பார்த்துட்டு இருந்ததுனால வீடியோவில் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணல. ஆல்ரெடி போட்ட வீடியோ தான் வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஸ்டாக்கு மட்டும்தான் அந்த 1 hour வீடியோ ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அதனால தான் வந்து இந்த விளாக் வந்து கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். சரி, எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவும் போடுறேன். ஸோ அவ்வளோதான், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அவளுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்றது. எடுத்ததுமே உங்களுக்கு பாப்பாவோட அழுகிற சவுண்டு கேட்டிருக்கோம். அவள் வேறு எதுக்காகவும் அழுகலை. ஆல்ரெடி வந்து இந்த டானிக் பாட்டில் ஊசி பார்த்தாலே வந்து அழுக ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அப்பாவுக்கு முடியாமல் இருந்தப்போ டாக்டர் வந்து வீட்டில் இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்கல்ல, அது பார்த்து அவளுக்கு பழக்கம். அது பார்த்தாலே அழுக ஆரம்பிச்சிருவா. கனி எப்படி உட்கார வச்சு அந்த பிளட் எடுக்க போகிறாங்கன்றத அவள் பார்த்து அந்த இன்ஜெக்ஷனை பார்த்ததுமே பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டா. கனியுமே ரொம்ப பயந்தா. அப்புறம் எப்படியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஏடிஎம் போயிருந்தேன் நான், அமௌண்ட் பத்தலைன்னு சொல்லி எடுக்கிறதுக்கு. அதில் நம்ம மகிழினி பண்ண சேட்டையே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். ஏடிஎம்லேருந்து அமௌண்ட் எடுத்துட்டோம். இவ்வளவுதான் எடுக்க சொன்னேன், இன்னும் அமௌண்ட் வேணும்னு நிற்கிறா. என்னம்மா பண்ண போற? என்ன பண்ண போற மகி? குடு, அம்மாட்ட குடு. உனக்கு பாருங்க, அதுல இருந்து வந்துச்சான், இன்னும் வரணும்ட்டு நிக்கிறா அவ. ஐயோ வா அம்மா, அங்க தனியா பாவம் சாமி, அம்மா தனியா இருக்காப்பா. இந்த இதை வச்சுக்கா. ஐயோ இப்போ வேற அவளை கூட்டிட்டு போகணும். அங்கே போய் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஆனால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இவ்வளோ மாத்திரை மருந்து பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ தான் நான் பார்க்குறேன். கொஞ்சம் முடியல அப்படின்றதுக்கு வந்து அவளுக்கு இவ்வளோ ட்ரிப்ஸு அந்த இன்ஜெக்ஷன்றப்போ பார்க்குறதுக்கு எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவள் ஏற முடியாமல் ஸ்டெப்ஸில் ஏறி வந்துட்டு இருந்தா. என்னாச்சுடா? ஆனால் மகிமாவை பற்றி இந்த இடத்துல நான் பதிவு பண்ணியே ஆகணும். நம்ம மேடம் நடக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு இடத்துல கூட இடுப்பில் ஏறி உட்கார்றது, தூக்க சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு வேலையும் கிடையாது. எங்கே போனாலும் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல தூக்கி வச்சுக்கலான்னு ஒரு நம்பிக்கையில் செப்பல் போடாமல் கூப்பிட்டு வந்தேன். ஆனால் இங்கேயும் அவங்க வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கனி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போதே சொல்லிட்டா, என் கூடயே இருடி, எங்கேயும் போயிடாதடி ஊசி போடும்போது அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் வந்து நான் இன்ஜெக்ஷன்லாம் போட மாட்டேன் அப்படின்னா, அப்போ ட்ரிப்ஸு கண்டிப்பாக போடுவாங்கடி, ரொம்ப டயர்டாக இருக்குடின்னு சொன்னதுக்கு சரி ட்ரிப்ஸு கூட போட்டுக்கிறேன் அப்படின்னா, அவங்க அந்த இன்ஜெக்ஷனை பிரிக்கும்போது அந்த ட்ரிப்ஸு பாக்கெட்டை வந்து வெளியே எடுக்கும்போது ரொம்ப என்னை பார்த்துக்கிட்டே இருந்தா. ரொம்ப பெயினாக இருக்கும். அவள் வந்து இன்ஜெக்ஷனே போடவே மாட்டாள். டேப்லெட் கூட போட்டுருவா, டானிக் கூட சாப்பிட்ருவா, ஆனால் இன்ஜெக்ஷன் போடவே மாட்டாள். அப்புறம் ட்ரிப்ஸு போடும்போது அவளுக்கு நரம்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போடவும் ரொம்பவே பெயின் ஆயிடுச்சு போல். அப்புறம் நான் வந்து இந்த பக்கம் பாப்பாவை மடியில் வச்சுருந்ததுனால அம்மா போய் அவள் கையை பிடிச்சிருந்தாங்க. இவ்வளோ நேரம்
மருந்து வாங்க விடலை, ஏடிஎம்மில் அமௌண்ட் எடுக்க விடலை, எதுவுமே பண்ணல. சவுண்டு எதுவுமே பண்ண விடலை. இப்போ வந்து அவளுக்கு ட்ரிப்ஸு போட்டாச்சு, அவள் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா. இப்போ வந்து இவளை வச்சு விளையாண்டுக்கலாம், பிரச்சனை இல்லைல்ல. ஆனால் இப்போ இவள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவளும் ரெஸ்ட் எடுக்க படுத்துட்டா, இவளும் ரெஸ்ட் எடுக்க படுத்துட்டா. அவளை ஏதாவது ஒன்று பார்க்கணும், போய் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணுன்றப்ப தான் இந்த மேடம் எந்திரிச்சு ஆடுவாங்க போல. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, பெரிய பெரிய பாட்டிலாக வச்சுருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. இப்போ வந்து ப்ளட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லி ப்ளட் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. இது எப்படியும் சாயங்காலம் நைட் ஆயிரம் நினைக்கிற வீட்டுக்கு போகணும். உடம்பு முடியாதனால 2-3 டேஸ் அவள் வந்து ஒழுங்காகவே தூங்கலை. இப்போ ட்ரிப்ஸு ஏற ஏற தான் அவள் தூங்கிட்டு இருந்தா. அப்புறம் பாப்பாவும் தூங்கிட்டு இருந்தான்னு சொல்லி அவள் பக்கத்தில் கொண்டு போய் போட்டேன். இது வந்து பிளட் இன்ஜெக்ஷன் தான் போட்டிருந்தாங்க. அவளுக்கு வந்து பிளட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஏற ஏற ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் போய் கூட்டிகிட்டு வந்தோம். அவங்க கொஞ்சம் கையை ஸ்ட்ரைட்டாக வைங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக வச்சு விட்டு போனாங்க. என் ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கே பாவமாக தெரியும்னு நினைக்கிறேன். சரியான தூக்கம். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், நம்ம வீட்டில் என்ன தான் வந்து தூங்குறதுக்கு ரெஸ்ட்டு கிடச்சாலும் தூக்கமே வராது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நமக்கு சரியான தூக்கம் வரும். அது இந்த இடத்துல நான் ரொம்பவே அனுபவப்பட்டேன். மோஸ்ட்லி 2 பேருமே வந்து இன்ஜெக்ஷன் டேப்லெட் இதெல்லாம் போடவே மாட்டோம். நான் கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறைய இது போட்டு பழக்கம். ஆனால் வந்து எதுவுமே போடவே மாட்டா. இந்த இடத்துல அவளை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே அவளை பார்த்துட்டே இருந்தேன் பக்கத்தில் உட்காந்து. நானும் எப்படி அசந்து தூங்குனேன்னே தெரியல. அதுக்கப்புறம் அவளை தான் இந்த ட்ரிப்ஸ் இறங்கி முடிச்சதும் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. நிறைய பேர் வந்து கணிக்க முடியல, பழனியில் இருக்கிறவங்களே வந்து நிறைய பேர் நேரில் பார்த்தீங்க. இந்த ஸ்கூல் பக்கத்தில் தான் வந்து ஹாஸ்பிட்டலு, பக்கத்தில் தான் எங்கள் வீடும் இருக்குது. நிறைய பேர் பார்த்துட்டு உடம்பு சரியாயிருங்கக்கா அப்படின்லாம் சொல்லி நிறையா இது வந்து பேசுனீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறமேட்டு வந்து வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சினேன். அவ்வளோதான். இப்போ வந்து பாப்பாவோட ஹெல்த்தும் ஓகே தான், கனியோட ஹெல்த்தும் ஓகே தான். நிறைய பேர் வந்து பாப்பா உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, வீடியோ முக்கியம் கிடையாது, பாப்பா உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. எல்லாத்துக்குமே புரிஞ்சுக்கிட்ட எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து பாப்பாவை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க, அவங்கெல்லாம் கோவப்படுவீங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து கோவப்படலை. பாப்பாவோட ஹெல்த் இஷ்யூ புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அது சொல்லணும்னு நினச்சேன். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். அவ்வளோதான். இப்போ எங்களுக்குலாம் ஓகே. நாங்கள் வந்து ரெகுலராக இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி எங்களால் முடிஞ்ச வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். நம்மளோட எல்லா வீடியோஸையும் செக் பண்ணுங்கள். நம்ம சேனல்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னுமே நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும். நம்ம சேனல்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏதோ 10th 12th பப்ளிக் எக்ஸாமில் கூட இதெல்லாம் இவ்வளோ மனப்பாடம் பண்ணியிருப்போமான்னு தெரியல. இந்த இது சொல்லி அப்படியே மனப்பாடமே ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். பை.